இந்த வீட்டுக்குன்னு சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. அதையும் மீறி ஓட்டிங் பத்தி பேசியிருக்கீங்க, மக்கள் ஒப்பீனியனை பத்தி பேசியிருக்கீங்க. கமான் ரவீந்தர். சாரி பிக் பாஸ். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ பிக் பாஸ்ல பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ப்ரோமோ. இந்த ரெண்டாவது ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா ரவீந்திர பிக் பாஸ் அவர்கள் வீட்டுக்கு அனுப்புறாரு அப்படின்னு தோணுது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி பிக் பாஸ் தெளிவாக சொல்லிட்டாரு, இதுக்கப்புறமா வெளியே நடக்கிற எந்த நிகழ்வுகளையுமே உள்ள ஷேர் பண்ணக்கூடாது, அதே மாதிரி எந்த நாமினேஷனை பற்றியும் வெளியே இருக்க ஓட் பேங்கிங்கை பற்றியும் பேசவே கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே சொன்னார். அதே மீறி பேசினா மெயின் டோர் வழியாக நான் வெளியே அனுப்பிடுவேன், இதை நீங்கள் வார்னிங்காக எடுத்துக்கோங்க, எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நம்ம பிக் பாஸ் சொல்லியிருந்தார். அதே மீறி ரவீந்தர் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா, உள்ளே வந்த 8 பேர், அதாவது எக்ஸ் கண்டஸ்டன்ஸை வச்சு ஆல்ரெடி நாமினேஷனில் இல்லாத ஒருத்தனை பெட்டி எடுத்துகிட்டு போக வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பிளானை போடுறாரு. அந்த பிளான் படியே போயிட்டு ரயன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நீ வந்துட்டு பெட்டி எடுத்துகிட்டு போகணும், நான் ஏன் நினைக்கிறேன்னா, நீ யார் 2 பேரை அடிக்கணும்னு நினைக்கிறியோ, அதாவது ஜாக்லின் மற்றும் முத்தும், அவங்க 2 பேருக்குமே வெளியே வந்துட்டு ஒரு பயங்கரமான ஓட் பேங்க் இருக்குது, அதனால் நீ பெட்டி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரயன் கிட்ட மைண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரயன் என்ன சொல்கிறான்னா, நான் பெட்டி எடுத்துகிட்டு கேஷோட போனேன் அப்படின்றத விட ஃபைனலில் வந்துட்டு ஸ்டேஜில் நின்னேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரயன் சொல்ல, நீ பெட்டி எடுத்துகிட்டு போனாலுமே நீ ஃபைனலிஸ்ட் தானே அப்படின்ற மாதிரி வந்து ரவீந்தர் சொல்லிட்டுருக்காரு. நடுவில் இன்டர் பண்ண பிக் பாஸ் அவரை கன்ஃபெக்ஷன் ரூம்குள்ளே கூப்பிட்டு, ரவீந்தர், இந்த வீட்டுக்குன்னு வந்துட்டு சில பிரின்சிபல்ஸ் இருக்கு, ஸோ அதையும் மீறி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, நாமினேஷன் பற்றி பேசியிருக்கீங்க, வெளியே இருக்க ஓட் பேங்கிங்கை பற்றி பேசியிருக்கீங்க, ஸோ கமான் ரவீந்தர் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரவீந்தர் அங்கே மன்னிப்பு கேட்டாலுமே பிக் பாஸ் வந்துட்டு ரவீந்தரை கன்ஃபெக்ஷன் ரூம் வழியாக வெளியே ஏற்றுறாரு அப்படின்றது மட்டும் நல்லாவே தெரியுது. எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக ரவீந்தர் வெளியே தான் போயிருப்பாருன்னு எனக்கும் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.